Google Analytics is one of the tools offered by Google, mainly using for website tracking. So there are have two types of website tracking நடக்குது. First one, user acquisition data, and number two, user behavior data. First one, user acquisition data means, for example, உங்களுடைய customers வந்து mainly target to collect your data and informations from age, interest and gender. ஸோ இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் நம்பர் டூ, யூசர் பிஹேவியர் டேட்டா, கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாமே எடுத்திருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய கஸ்டமர்ஸ் வந்து எந்த டைம்ல வந்தாங்க, உங்களுடைய வெப்சைட்டை பார்த்துட்டு எந்த டைம்ல வந்து வெளியே போனாங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ உங்க கஸ்டமர்ஸ் வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து உங்க வெப்சைட்டுக்கு வந்து வந்தாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல இருந்து வந்தாங்களா, ஆர் எனி அதர் வெப்சைட் லிங்க் மூலியமா வந்தாங்களா, ஆர் கூகுளில் சர்ச் பண்ணி டைப் பண்ணி உங்க வெப்சைட்டுக்கு என்டர் ஆனாங்களா அப்படின்னு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே கூகுள் அனலிட்டிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம கஸ்டமர்ஸை ட்ராக் பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்து கூகுள் அனலிட்டிக்ஸ் டூல்ஸ் யூஸ் ஆகுது.